ஒரே டைம் நிற்கிறீங்க. வணக்கம் மக்களே, நத்திங் பாய்ஸ் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் நான் தினோசன். நான் ஆக்கில் மௌலானா. நான் லக்ஷ். வெல்கம் டு நத்திங். நீங்கள் இப்படி சேரணும்னா உங்க சிவியை ஆக்கிலுக்கு சென்ட் பண்ணுங்க, அவர் இருப்பார். சரி சொல்லு. இன்னைக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் மௌலா? இன்னைக்கு கண்டென்ட் நீ ஒண்ணு சொல்லி வச்சிருக்க, அதை நீயே சொல்றதுனால இப்போ சொசைட்டிக்கு பசங்க மேல ஒரு பார்வை இருக்கும். இப்படிதான் பசங்க இருக்கணும், அவங்க இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடணும், அவங்க இப்படிதான் நடக்கணும், அந்த மாதிரி. இப்போ அந்த பார்வை மேல எங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. அதை நோக்கித்தான் இந்த காணொளி கண்டென்ட்ல போக மாட்டோம். ஓ பிஃபோர் த வீடியோ நான் ஒரு விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நானும் மாக்கிலும் இன்னைக்கு வீடியோ எடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு நபரை சந்தித்தேன். அப்போதான் நம்மளை பத்தி நமக்கே புரிஞ்சுது. அவர் திடீர்னு வந்து அவங்க அம்மாவுக்கு ஐசியூல இருக்காங்க, கால் ஐசியூல இருக்காங்க, கால் ஆப்ரேஷன் ஆகியிருக்கு, அசுரகிரிக்கு போகணும் அப்படி இப்படின்னு சொன்னாரு. நாங்க மத்த நாளைக்கு ஏன்னு சொல்லிட்டு வருவோம், இல்லாட்டி 20 ரூபா கொடுத்துட்டு வருவோம். இன்னைக்குன்னு பார்த்து என்னமோ ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு துணிச்சல், இது போன்ற காரணங்களினால் நாங்க அவர்கிட்ட போய் ஐடி இருக்கான்னு கேட்டோம். ஐடி இல்லைன்னு சொன்னாரு. சரிப்பா, நாங்க அங்கேயே செக் பண்ணி இருக்கணும், பர்ஸை காட்டுங்க. ஆனா நாங்க அதை பண்ணலாம். ரெண்டாவது, சரி வீட்டுல இருக்க யாருக்கு சரி கால் பண்ணுன்னு சொன்னோம். அவனும் கால் பண்ணார், ரமேஷ்னு ஒருத்தருக்கு கால் பண்ணி இப்படி அவனே சொன்னான். ரமேஷ் ஒருத்தர் சொல்லிட்டு போன் அனுப்பிட்டு கொடுத்தான். ஐடி கூட இல்லைன்றாங்க. அவங்க அம்மா அசுரகிரி ஆபரேஷன்ல இருக்காங்க அப்படின்னு அவனே போன ரமேஷ் கிட்ட கால் பண்ணிட்டு அவன் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அப்புறம் போன் என்கிட்ட கொடுத்தா. நான் கால் பண்ணி கேட்டேன் அவங்க அம்மா எங்க இருக்காங்க, ஃபர்ஸ்ட் நீங்க யாருன்னு கேட்டேன். அவன் ரமேஷ்னு சொன்னா. சரி உண்மையானு கேட்டேன், அவர் உண்மைன்னு சொன்னாரு. சரி அம்மா எங்கன்னு கேட்டோட அம்மா பெரிய ஆஸ்பத்திரியிலன்னு சொன்னாரு. அங்கதான் எங்களுக்கு சந்தேகம் வந்து. ஆனா இவன் எங்க கிட்ட சொன்னாரு அவங்க அம்மா அசுரகிரியில அப்படி இப்படின்னு. நான் அவன் கிட்ட கேட்டேன், என்ன அவங்க அம்மா அசுரகிரின்னு சொன்னீங்க, இவன் என்னன்னா கொழும்புல சொல்றான் கேட்டு, இல்ல கொழும்புல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி கெமதாவை பாரு என்னடா செய்வாங்க. ஆபீஸ்ல தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. சரி, இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மாத்திட்டாங்க, ஆளை சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுடா. இங்கிலீஷ் வேர்ட் தானே வேணும். ஆனா இதெல்லாம் நாங்க கேட்காம நாங்க காசு எடுத்து கொடுத்திருந்தா பரவாயில்ல. இதெல்லாம் நாங்க கேட்காம காசு எடுத்து கொடுத்திருந்தா பரவாயில்ல. ஒரு சிம்பிளான முட்டாள் பசங்க ஏமாத்திட்டு வருவாங்கன்னு சொல்லலாம். நாங்க இதெல்லாம் கேட்டு செக் பண்ணி வெரிஃபை பண்ணி எங்ககிட்ட கேட்டுட்டானே அப்படின்றதுக்காக ஹியூமனிட்டிக்கு கொடுத்துட்டு வந்துட்டோம். ஹியூமனிட்டி இந்த சமூகம் நம்மள முட்டாள் முட்டாள். இப்ப கண்டென்ட்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ட்ரெஸ்ஸஸ். சமூகத்துல எடுத்தீங்கன்னா பசங்க இந்த கலர் ட்ரெஸ் தான் போடணும், இந்த கலர் ட்ரெஸ் போடவே கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்ல இப்போ இருக்கான்னு தெரியல. இப்போ பெரிய சிலர் கிட்ட இருக்கு. இப்போ பாய்ஸ் எடுத்தீங்கன்னா மோஸ்ட்லி ப்ளூ தான் ட்ரெஸ் பண்ணணும். ப்ளூ, பிளாக், ஒயிட் அந்த மாதிரி கலர்ஸ் தான் ட்ரெஸ் பண்ணணும். அதுல ட்ரெஸ் பண்ணாத கலர்ஸ்னு பாத்தீங்கன்னா இல்ல புரியல. பிங்க் இந்த மாதிரியான கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணவே கூடாதுங்கிற ஒரு சொசைட்டி மேல ஒரு பார்வை இருக்கு. தப்பு தானே அது? நாங்க எல்லாம் பிங்க் எல்லாம் ஏனெண்டா கேர்ள்ஸ் யூஸ் பண்றதுடா. கேர்ள்ஸ் யூஸ் பண்றது பிங்க் கலர் எல்லாம். அதே நான் அது எதிர்த்து தாண்டா பேசுறேன். அதுக்கு எல்லாம் பாய்ஸ் யூஸ் பண்ணணும்னு. இதுவும் ஒரு துவேஷம் தான். எப்படின்னா இப்ப நாங்க ஃபெமினிசம் பத்தி பேசுறோம். கேர்ள்ஸ் இந்த ட்ரெஸ் போடலாம், எந்த ட்ரெஸ் வேணா போடலான்னு. அப்போ கேர்ள்ஸ் என்ன ட்ரெஸ் வேணா போடலாம்னா அது பாய்ஸுக்கும் அந்த உரிமை கிடைக்கணும் தானே. ஜெனரல் ஈக்குவாலிட்டி. அதுதானே ஜனநாயகம். இல்ல வரது புரியுது. கேர்ள்ஸுக்குன்னு சில ட்ரெஸ் கோட் இருக்கு, பாய்ஸ் கவுன் இருக்கு இல்லமான்னு கேக்குறீங்க.
ஏண்டா கிட்டத்தட்ட ஒரு வீடியோல கூட கேர்ள்ஸ் டிஷர்ட்லாம் வெளியே போலாமான்னு கேட்கல. பாய்ஸ் இருக்கு செகண்ட்ஸ் பெரிய இல்லை சொல்லு. இல்லப்பா சொன்னேன். நான் அந்த கவுனை வாங்கி நான் உடுக்கணும்ட்டு நான் சொல்ல வரல. ஆனா பிங்க் கலர் கவுன் இருந்தா நாங்க பிங்க் கலர் ஒரு ஷர்ட் வாங்கி உடுக்கலாம், தப்பு இல்ல. தப்பா? தப்பு இல்ல. நீங்க ஏத்துக்கொள்றீங்களா? இல்லத்தான். இங்க நாங்க ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு ஒரு இடத்துல பேசும்போது அது எல்லா இடத்துலயும் பேசணும். தாழ்வு மனப்பான்மைன்னு ஒண்ணு இருக்குன்னா ஏற்ற மனப்பான்மைன்னு ஒண்ணு இருக்கணும் தானே. அதை பத்தி தான் நான் இப்ப இந்த இடத்துல பேச வரேன். இப்ப எல்லாத்துக்கும் வந்து காமனா பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்லுவாங்க. பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுவாங்க இவனுக்கு வந்து இந்த இடம் தெரிஞ்சுக்கணும், இவன் வந்து இப்ப கொழும்பு லேக்கு தான்டா, கொழும்பு லேக்கு தான் சந்து புந்து எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது ஒரு சின்ன ஷார்ட் அவுட், இவருக்கு அந்த ரோட்ஸ் எல்லாம் தெரியும். அவனுக்கு இல்ல எனக்கும் ஆக்கிலுக்கும் அவ்வளவா தெரியாது. ஆனா இவரு இங்க இருந்து டிங்கமலை போறதுக்கே ரோட் சொல்லுவார். அதாவது கொழும்புல இருந்து அப்படி. ஏண்டா இல்ல டிங்கமலை போய் எனக்கும் தெரியும். பெட்டா போயிட்டு டிங்கமலை பஸ்ல ஏறுங்க, அவ்வளவுதான். இப்ப நான் என்ன அதை சொல்ல வரல. இப்ப கொழும்புல இருந்தா எல்லா ரோட்டும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்ட்டு ஒரு கொழும்புலேக்கு ஆக்களுக்கு வந்து எல்லா ரோட்டும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை மற்றவங்க திங்கக்கூடாது. அதை வந்து வீக்னஸா அவங்க எடுக்கக்கூடாது. இந்த வீடியோ கொழும்புல உள்ளவர்களுக்கு மட்டும் அல்ல தோழர்களே, யூனிவர்ஸ்ல இருக்க அத்தனை எல்லாருக்கும் எல்லாருக்கும், அதாவது காமனா இப்ப நான் கொழும்புல இருக்கிறதால கொழும்பை பத்தி பேசும். ஸோ அப்படின்றதால இப்ப ஸோ அதே மாதிரி தான். ஏன்னா சில பேர் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு வாழ்ந்தவங்க இருப்பாங்க, வீட்டுக்குள்ள அடைஞ்சு இருந்தவங்க இருப்பாங்க, வீட்டுக்குள்ள வெளியே வந்து ஃபன் ஆகிக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அதை நீங்களே சொல்லிக்காதீங்க. இருங்க, நான் சப்டைட்டில் தரேன் சொன்னதுக்காக. எப்படின்னா இப்ப மீண்டும் ஒரு பார்வருக்கு கொழும்புல ஒரு பொடியா இருந்தா அந்த பொடியானுக்கு இப்ப இங்க இருந்து அவங்க டக்குன்னு ஒரு ரோட் சொன்னா அந்த ரோடுக்கு டக்குன்னு போறதுக்கு ஒரு ரோடு ஷார்ட் கட் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், என்ன பஸ் போகும்னு தெரிஞ்சிருக்கணும், டிவிலுக்கு எவ்வளவு வரும்னு தெரிஞ்சிருக்கணும். அப்படியெல்லாம் இல்ல. யார் சொன்னது? உங்களுக்கு ஒரு இடம் தெரியலன்னா உங்களுக்கு அந்த இடத்துக்கு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் அமையல. உங்களுக்கு இப்ப இங்க இருந்து பெட்டாப்போ தெரியலன்னா, பெட்டாப்போ கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். உதாரணத்துக்கு சொல்றேன், இங்க இருந்து பெட்டாப்போ தெரியலன்னா உங்களுக்கு பெட்டா போகிறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சது இல்லை. அமைஞ்சிருந்தா நீங்க அதை தேடி தெரிஞ்சிருக்கீங்க, அவ்வளவுதான். தெரியாத கத்துக்கணும். இதுக்காக நம்ம யாரையும் சொல்லக்கூடாது, இடையே போடவும் கூடாது. ஆமா, அதை வீக்னஸா இது பண்ணக்கூடாது. ஆமா, மட்டம் தட்டக்கூடாது. இதனால பல பேர் டிப்ரெஷனுக்கு போய் சூசைட் பண்ற அளவுக்கு கூட சான்சஸ் இருக்கு. மூணாவது என்ன பேச வர்றாருன்னா அனிமையும் காட்டும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பாய்ஸ் எல்லாம் அனிமையினால பைத்தியமா இருக்கும். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அனிமே எல்லாம் பார்க்காத, சின்ன பையன் மாதிரி இருக்க, கார்ட்டூன் பார்க்காத. என்ன சொல்ல வரேன்னா, யார் நமக்கு என்ன சொன்ன என்ன, நமக்கு எதில் ஃபோன் கிடைக்குதோ அதை பார்த்து நம்ம ஹாப்பியாக இருந்தால் எங்களுக்கு அது ஓகே. இல்லாட்டி அவன் உங்களை போஸ்ட் பண்ணுறாங்கன்னா உனக்கு என்னடா பிரச்சனை? எவன் நம்ம சேவத்தை இருப்பான், எவன் நம்ம பத்தி இருப்பான், அடடானிக்கு சொன்னேன், எவன் அடிச்சாவது தந்துவான். ஏன் தெரியுமா? ஏய் தமிழா, ஆம்புலன்ஸ் வருது பயங்கரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுல இருங்க. என்னோட நிம்மதியா இருக்கு, நம்ம நிம்மதியா இருக்கு, மற்ற நிம்மதியா பாத்துருக்கீங்க. நம்மளுக்கு தெரியாது, நான் பாத்துருக்கேன். ஸோ பொலிட்டிக்கெல்லாம் பிடிச்சி நீங்க அப்படி இல்லை வந்து நீங்க இது பண்ணிட்டீங்க. எல்லாம்